அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் AI-171 அப்படின்னு சொல்லப்படுற அந்த விமானம் நேத்து, அதாவது ஜூன் 12ஆம் தேதி பிற்பகல் 1:39 மணிக்கு புறப்பட்டுச்சு. ஆனா புறப்பட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு சில வினாடிகள்லயே பக்கத்துல இருந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கு. மெகானி நகர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி ஒன்றினுடைய ஹாஸ்டல்ல இந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கு. இதுல அந்த ஹாஸ்டல்ல இருந்த மருத்துவ மாணவர்கள் சிலரும் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. மொத்தம் 242 பேர் இந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க. அதுல 232 பேர் பயணிகள், 10 பேர் அந்த விமான பணிக்குழுக்கள், 2 பேர் இந்த பைலட்டுகள் சொல்லப்படுது. இதுவரைக்கும் 200 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. விமானத்துல பயணிச்சவங்களும் சரி, அந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்களும் சரி. இந்த விமானம் போயிங் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டது. போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட ஒரு ஹை எண்டான விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பாதுகாப்பான விமானமே இப்படி ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விமானத்துல பயணிச்ச குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது லண்டன் நோக்கி போய்கிட்டு இருந்த விமானம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டவர்கள் பலரும் இந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க. அவங்களையும் சிலர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. விபத்தில் சிக்கின அந்த பயணிகள் எல்லாருமே அவங்களுடைய உடல்கள் எல்லாமே எரிஞ்ச நிலையில இருந்ததுனால அவங்க யாரு அப்படிங்கிற அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் நிலவுது. DNA சோதனைகள்லாம் எடுத்துதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்துல இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்த மோஸ்ட் டெட்லியஸ்டான விமான விபத்துக்கள் எவை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம். அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க முடியலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அப்படியே அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தின விமான விபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண போற இந்த விமான விபத்துகள் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து அப்படிங்கிறது பல்வேறு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அதை பத்தியும் இதுல நம்ம பார்க்கலாம். முதல் மோசமான விமான விபத்து 1996 நவம்பர் 12ஆம் தேதி நடந்தது. தீபாவளி முடிஞ்சிருந்த அந்த சமயம் கரெக்டாக டெல்லி விமான நிலையத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல மிட்டர், அதாவது காற்றுல விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கும் போது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாச்சு. இது இந்தியாவிலேயே மிக மோசமான விமான விபத்தாகவும் மிக அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தின விமான விபத்தாகவும் இருக்கு. இந்தியாவில இருந்து சவுதியை நோக்கி கிளம்பின சவுதி அரேபியா ஏர்லைன்ஸினுடைய போயிங் 747 அப்படிங்கிற வகை விமானமும் கசகஸ்தான்ல இருந்து இந்தியா நோக்கி, அதாவது டெல்லி விமான நிலையம் நோக்கி வந்துகிட்டு இருந்த விமானமும் நேருக்கு நேர் வானத்திலேயே மோதி விபத்து ஏற்பட்டுச்சு. டெல்லியில இருந்து சவுதி நோக்கி புறப்பட்ட அந்த சவுதி விமானம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே 15,000 அடியை எட்டிருச்சு. அந்த நேரத்துல அந்த ஹைட்டை நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து அந்த விமானிக்கு ஒரு தகவல் போகுது. அந்த விமானம் சரியா போய்கிட்டு இருக்கு. ஆனால் எதிரில் டெல்லி நோக்கி வந்துகிட்டு இருந்த அந்த கசகஸ்தான் விமானம் தங்களுடைய ஹைட்டை ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் சொன்ன அந்த அளவை தாண்டி ரொம்ப கீழே இறக்கிட்டாங்க. அப்படி கீழே இறங்கும் போது 2 விமானத்துக்கும் இடையில 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. நேருக்கு நேர் இருந்திருக்காங்க. அப்பயும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு அந்த சிக்னல் தெரிஞ்சிருக்கு. அவர் உங்களுக்கு எதிரில் போயிங் விமானம் ஒன்று இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கசகஸ்தான் விமானி கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் திரும்பி வரவில்லை. 2 ரேடாரும் நேருக்கு நேர் இருந்துச்சு. ஆனா அந்த ATC கண்ட்ரோலர் என்ன நினைச்சிருக்காரு, ஒன்றுக்கு மேலே ஒன்று பறந்துகிட்டு இருக்கும்போது இப்படி தான் அந்த ரேடார் சிக்னல் காட்டும் அப்படிங்கிறதுனால அதில் எந்த தவறும் இல்லைன்னு நினச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் அந்த பெரிய சத்தத்தோட வானத்திலிருந்து நெருப்பு கீழே விழுந்திருக்கு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த 2 விமானங்களும் நேருக்கு நேர் மோதுனது. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ். அதாவது டெல்லியினுடைய ATC கண்ட்ரோலர் கொடுத்த அந்த ஆங்கில இன்ஃபர்மேஷன்ஸை கசகஸ்தானை சேர்ந்த அந்த விமானியால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. அதனாலேயே அந்த ஹைட் தொடர்பான பிரச்சனையில என்ன ஹைட்டை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது புரியாம இந்த விபத்து நடந்திருக்குன்றது விசாரணையில பின்னாடி தெரிய வந்துச்சு. இதையடுத்து தான் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன்ல எல்லா விமானிகளும் ஆங்கிலம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து விமானங்கள்லையும் அந்த ஆன்டி கொலிஷன் சிஸ்டம், அதாவது ஒரு விமானம் இன்னொரு விமானத்தோட நேருக்கு நேராக வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ற வகையில் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குனாங்க. இந்த விபத்துல அந்த 2 விமானங்களையும் சேர்த்து பயணிச்ச 349 பேர் உயிரிழந்தாங்க. அடுத்த மிக முக்கியமான ஏர் டிசாஸ்டர் 1985ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடந்தது. இது விபத்து கிடையாது, இது ஒரு தீவிரவாத செயல். இருந்தாலும் ஒரு விமானம் சார்ந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லிஸ்ட்ல நான் இதை சேர்த்திருக்கேன். கனடாவில இருந்து இந்தியா நோக்கி வந்துகிட்டு இருந்த விமானம் அயர்லாந்து கடல் பகுதியில் வரும்போது குண்டு வெடிப்பால ஃபுல்லா தகர்க்கப்பட்டது. இதுல 329 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த சதி செயலுக்கு பின்னாடி இருந்தது கனடாவில இருந்து செயல்பட்டுட்டு வந்த
ப்ரோ காலிஸ்தானி, அதாவது காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்றது பின்னாடி தெரிய வந்துச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கனடா இந்த காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்தியா வலியுறுத்தி வந்துச்சு. இந்திரா காந்தி எல்லாம் அதுக்கான குரலை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கனடா, நாங்க அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்கோம், அதுதான் எங்களுடைய ஜனநாயகம் சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விமான விபத்து நடந்ததுக்கு பிறகு நாங்க அப்பவே சொன்னோம், நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து கனடா அரசுக்கு கடுமையான ஒரு கண்டனம் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது சில காலங்களுக்கு சிக்கலாக இருந்துச்சு. அது எப்பயுமே ஆன் அண்ட் ஆஃப் ஆக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்து அப்படின்னு பார்த்தா 1978ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்னைக்கு நடந்திருக்கு. மும்பையில இருந்து துபாய் நோக்கி புறப்பட்ட போயிங் 743-237B அப்படிங்கிற அந்த விமானம் ஏர் இந்தியாவோடையது. ஏர் இந்தியா 855 அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த விமானம் மும்பை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி அரபிக்கடல்ல ஒரு 3 கிலோமீட்டர் போன உடனே அங்கேயே விழுந்து நொறுங்குச்சு. இதுல அந்த விமானத்துல பயணிச்ச 213 பேரும் உயிரிழந்தாங்க. இப்போ அகமதாபாத் விமானத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் அன்னைக்கு ஏர் இந்தியா விமானத்துக்கும் நடந்திருக்கு. புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானத்தால மேல பறக்க முடியல அப்படிங்கிறது தான் இதுல ஏற்பட்ட சிக்கல். அதனாலதான் அந்த விமானம் திடீர்னு கீழே போய் கடல்ல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதுக்கு தொழில்நுட்ப கோளாறும் பைலட்டினுடைய கவனக்குறைவுமே காரணம் அப்படிங்கிறது பின்னாடி விசாரணையில தெரிய வந்துச்சு. அடுத்தது 2010 மே 22ஆம் தேதி நடந்த ஒரு கோர விமான விபத்து. எல்லா விமான நிலையங்களும் சமதளத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சில கிரிட்டிக்கலான விமான நிலையங்களும் இருக்கு. அப்படி கிரிட்டிக்கலான விமான நிலையங்கள்ல ஒண்ணுதான் மங்களூரு விமான நிலையம். ஏன் அதை கிரிட்டிக்கல்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. அந்த விமான நிலையத்தை தாண்டினோம்னா, அந்த ஓடுபாதையை தாண்டினோம்னா கொஞ்ச தூரத்திலேயே பள்ளத்தாக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த விமானத்தை ரொம்பவே ஆபத்தான விமான நிலையம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விமான நிலையத்துக்கு துபாயிலிருந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானி குறுகிய பாதைக்குள்ள அந்த விமானத்தை லேண்ட் பண்ணி அந்த பாதை எண்டாகிறதுக்குள்ள அதை ஸ்டாப் பண்ணணும். ஆனா இங்க தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்னால அந்த விமானம் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போய் லேண்ட் ஆனதுனால ரன்வே பத்தாம அந்த ரன்வேவை தாண்டி அதன் பிறகு இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள விமானம் விழுந்து நொறுங்குது. இதுல அந்த விமானத்துல பயணிச்ச 158 பேர் உயிரிழக்கிறாங்க. இது போயிங் 737 வகையான விமானம். இந்த விமான விபத்துல 7 பேர் மட்டுமே உயிர் பிழைக்க முடிஞ்சது. இந்த விமான விபத்துக்கான காரணமாக சொல்லப்பட்டது பைலட்டினுடைய கவனக்குறைவு தான். அதுல ஒரு பைலட் தூங்கிக்கிட்டே வந்திருக்காரு. விமான நிலையத்துக்கு நெருங்கும் போதுதான் அவர் முழிச்சதாக சொல்லப்படுது. விசாரணையில தெரிய வந்தது. எப்பவுமே நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே சில நேரம் எதுவுமே நமக்கு புரியாது இல்லையா, பிளாங்கா இருக்கும்ல. அப்படி அவர் சரியா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்காம தவறான லேண்டிங் பொசிஷனை எடுத்தது தான் இந்த விமான விபத்துக்கு காரணம்னு விசாரணையில சொல்லப்பட்டுச்சு. இப்போ நான் சொன்ன அதே தவறான லேண்டிங் பொசிஷனால இன்னொரு விபத்தும் ஏற்பட்டிருக்கு. 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி நேத்து விபத்து நடந்த அதே அகமதாபாத் விமான நிலையத்தில் இந்த விபத்து நடந்திருக்கு. அகமதாபாத் விமான நிலையத்தில் லேண்ட் ஆகிறதுக்கான வந்த அந்த விமானம் சரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இல்லாதனால, புவரான விசிபிலிட்டி, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது சரியா தெரியாதனால தவறான ஒரு இடத்துல லேண்ட் ஆகி அதில் விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் மொத்தம் 133 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்காங்க. இந்த விமானமும் போயிங் 737-200 அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகை விமானம் தான். இதை இயக்கிய விமான நிறுவனம் இந்தியன் ஏர்லைன்ஸ். அந்த ஃப்ளைட்டினுடைய நம்பர் 113. அடுத்த விமான விபத்து ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக நடந்திருக்கு. 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய ஃப்ளைட் 605 அப்படிங்கிற அந்த விமானம் மும்பையிலிருந்து பெங்களூருக்கு வந்திருக்கு. பெங்களூர்ல தரையிறங்கும் போது இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த இடத்துல போயிங் விமானம் கிடையாது, ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய A320 அப்படிங்கிற விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளானது. ஏர்பஸ் அப்படிங்கிறது அப்போ இந்தியாவுக்கு ஒரு புது வகையான விமானம். அதுல பயன்படுத்தப்பட்டு இருந்த அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்திய விமானிகளுக்கு புதுசா இருந்துச்சு. அங்க ஃப்ளை பை வயர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் அந்த விமானத்துல பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த தொழில்நுட்பத்தை சரியான நேரத்துல இயக்க முடியாம போனதுதான் இந்த விபத்துக்கு காரணம். இது பைலட்டினுடைய ஒரு எரரால நடந்த விபத்து அப்படிங்கிறது பின்னாடி விசாரணையில தெரிய வந்துச்சு. இந்த விமானத்துல மொத்தம் 146 பேர் பயணிச்சாங்க. அதுல 92 பேர் உயிரிழந்தாங்க. அடுத்ததாக 2000ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னா விமான நிலையத்தில் ஒரு விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாச்சு. அலையன்ஸ் ஏர் 7412 அப்படிங்கிற விமானம் பைலட்டினுடைய அந்த கவனக்குறைவால தான் விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிறது பின்னால தெரிய வந்துச்சு. 65 பேர் பயணிச்சாங்க. அதில் 60 பேர் உயிரிழந்தாங்க. இதுலேயும் பல விமான விபத்துகள் நடந்தது போல போயிங் 737-200 அப்படிங்கிற அந்த விமானம் தான் இங்கேயும் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அடுத்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் 257 அப்படிங்கிற விமானம் 1991ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 16ஆம் தேதி மணிப்பூர் தலைநகர் இம்பால் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்து ஆகியிருக்கு. அந்த விமானத்தில் 69 பேர் பயணிச்சாங்க. அந்த 69 பேரும் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய இந்த விமானமும் போயிங் 737 வகை விமானம் தான். இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு காரணமும் பைலட்டினுடைய கவனக்குறைவு தான் அப்படிங்கிறது பின்னால விசாரணையில தெரிய வந்துச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விமான விபத்துகள் எல்லாம் பெரும்பாலும் விமானியினுடைய கவனக்குறைவால ஏற்பட்டது தான், இல்ல அவங்க தொழில்நுட்ப ரீதியாக சரியான ஜட்ஜ்மெண்ட் மேற்கொள்ளாததுனால ஏற்பட்டது தான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற விமான விபத்து அப்படிங்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டியினுடைய கவனக்குறைவால ஏற்பட்டது. 1993 ஏப்ரல் 26ஆம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத் விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் புறப்படுது மும்பையை நோக்கி. அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ரன்வேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் ரோட், அதாவது விமான நிலையத்துக்குள்ள இருக்கிற மற்ற டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல ஒரு லாரி நிற்கிது. அந்த லாரி ரன்வேக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த டயர் லாரியில் மோதி லேண்டிங் கியர் அடிபட்டு தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யாமல் போய் அந்த விமானம் பறந்த உடனே விபத்துக்குள்ளாகுது. இப்போ அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் எப்படி விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகு லிஃப்ட் ஆக முடியலையோ அதே மாதிரி தான் இந்த விமானமும் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. ஏர்போர்ட் அத்தாரிட்டியினுடைய கவனக்குறைவு இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டுச்சு. எப்படி அந்த இடத்துல ஒரு லாரியை அனுமதிச்சாங்க, அந்த பாதை எப்பயுமே மூடி இருக்கணும், இப்போ மட்டும் அங்கே எப்படி ஒரு லாரி வந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமாக வைக்கப்பட்ட கேள்வி. ரெண்டாவது கேள்வி, விமானியுமே கொஞ்சம் தாமதமாக தான் டேக் ஆஃப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அன்னைக்கு விமானம் ஃபுல் லோடில் மிக ஹெவியாக இருந்திருக்கு. அதனால ஸ்பீடை கெயின் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம டேக் ஆஃப் ஆகலாம் அப்படின்னு அவர் ஒரு மிஸ் ஜட்ஜ் பண்ணதுனால தான் லாரி மேல மோதிச்சு. லாரி மேல மோதினால தான் விமானம் விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிறது பின்னாடி விசாரணையில தெரிய வந்துச்சு. இந்த விமான விபத்துலையும் போயிங் 737-2AB அப்படிங்கிற அந்த விமானம் தான் ஈடுபட்டிருக்கு. இதுல மொத்தம் 118 பேர் பயணிச்சிட்டு இருந்தாங்க. அதுல 55 பேர் உயிரிழந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு போயிங் 737 விமானம் சமீபத்தில் விபத்துக்குள்ளாச்சு. இது ஏர் இந்தியாவினுடைய எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் 1344 அப்படிங்கிற விமானம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2020 கிட்டத்தட்ட கோவிட் டயத்தில் இந்த விபத்து நடந்துச்சு. துபாயிலிருந்து கோழிக்கோடு நோக்கி கோழிக்கோடு விமான நிலையத்தில் லேண்ட் ஆக வேண்டிய விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளாச்சு. நான் மங்களூரில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கோழிக்கோடும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விமான நிலையம் தான். இந்த விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையினுடைய முடிவுலையும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல லேண்ட் ஆகும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியா இல்லை, அங்கே கனமழை பெஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் விமானி சரியாக அந்த லேண்டிங் பொசிஷனை மேற்கொள்ளாதனால விமானம் தாண்டி போய் பள்ளத்தாக்கில் விழுந்து இரண்டாக ஒடிஞ்சது. 21 பேர் இந்த விமான விபத்துல கொல்லப்பட்டாங்க. இந்த விமானம் 2 முறை தரையிறங்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி 3வது முறையாக லேண்ட் ஆகும்போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு. மொத்தம் 190 பேர் இதுல பயணிச்சிருக்காங்க. இதுல 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நான் லிஸ்ட் பண்ணது இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்துகள் தான். இது போக அப்பப்போ சின்ன சின்ன விபத்துகள், சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறுகளால் விமானங்கள் நிறுத்தப்படுறது, விபத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோதான் விபத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அகமதாபாத்தில் நடந்தது போல கொடூரமான விமான விபத்துகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை எப்படி நம்ம சரி செய்கிறது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விமான சேவைகளை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுல விமான நிறுவனங்களும் சரி, விமானம் இயக்கும் நிறுவனங்களும் சரி, மத்திய அரசும் சரி, சர்வதேச அரங்கமும் சரி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தினுடைய இமீடியட் தேவை. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.